இப்போ விஜய் அவர்கள் எங்கே போனாலும் கூட்டம் பிச்சுக்குது. அந்த கூட்டத்தில் பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போச்சு ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார் போல், ஓட்டை பிரிச்சுருவார் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருந்தாலும், சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி கூட்டமெல்லாம் கூடும், சினிமாக்காரங்களை பார்க்குறக்கு கூடாது கூட்டமா, ஆனால் அது ஓட்டாக மாறுதாங்கிறதான் பெரிய கேள்வி, புரியுதா? அது வேணும் முதல்ல அப்படின்ற டிஸ்கஷன் இப்போ போய்கிட்டு இருக்குது கூட்டத்தை பார்த்து. இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய கூட்டம் இன்னும் ரசிகர் கூட்டமாகவே இருக்குது, அதை நீங்கள் அரசியல் படுத்தணும்னு அறிவுரை கொடுத்துருக்கார். யார் அவர்? தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர் தான். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஜய்க்கு கூடுற இந்த கூட்டம் படம் பார்க்குறதுக்கு நல்லது, ஏன்னா ரசிகர் கூட்டாது, ரசிகர்கள் படம் பார்க்குறதுக்கு கூட்டினாங்கன்னா அது லாபம், பிஸ்னஸ்க்கு நல்லது. ஆனால் இதே ரசிகர் கூட்டம் உங்களை பார்க்குறதுக்கு அரசியல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கையில் ரசிகராகவே கூடினா அது பிரச்சனை, அரசியல் பண்ண முடியாது உங்களால். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடிப்படையாக எல்லார்கிட்டையும் மக்களோட பழக ஆரம்பிக்கணும், உங்களுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றணும், அரசியல் படுத்தணும் அவங்கள. அரசியலுக்கு என்னென்ன கொள்கை தேவை, நம்ம எதை நோக்கி செயல்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு அதற்கான ஒரு ஃபாலோவராக தொண்டர்களாக மாற்றணும். ரசிகர்களாக இருக்கிறவங்கள தொண்டர்களாக மாற்றுற வேலையை பார்த்தா மட்டும்தான் விஜய் அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு அறிவுரை கொடுத்துருக்காரு வேல்முருகன் அவர்கள். ஒரு பண்படுத்தப்படாத, பக்குவப்படுத்தப்படாத, அரசியல்படுத்தப்படாத, ஒரு புரிதலை உருவாக்காத ஒரு ரசிகர் கூட்டமாகவே வைத்துக்கொண்டு அரசியல் களத்திற்கு விஜய் வருவது கண்டிப்பாக பொதுமக்களிடத்திலும் அவர்கள் ரசிக மன்றத்திலும் அவருக்கு இருக்கிற பெயரை இன்னும் பாழாக்கி கொள்வதற்கான வாய்ப்பைத்தான் அது உருவாக்கி தர வேண்டும். அதனால தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்லுகிறது, முதலில் விஜய் அவர்கள் 234 தொகுதிகளிலும் அனைத்து பேரூராட்சி, நகரம், ஊராட்சி ஒன்றியங்களிலும் தனது ரசிகர்களை சந்தித்து அவர்களை தொண்டர்களாக மாற்றி அவர்களை அரசியல்படுத்துங்கள், மக்களோட பழகுங்கள், மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு போராடுங்கள், எனதருமை மாவட்ட நகர வாரியான பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்தியுங்கள், மக்கள் பிரச்சனையை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், அவருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய தலைவராக மாறுங்கள். அந்த அடிப்படையிலே நீங்கள் கொஞ்ச காலம் பணியாற்றிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் செயின் சார்ஜ் கோட்டையின் மீது ஆசைப்படுங்கள், அது தவறல்ல.